நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். கனடாவில் இசை நிகழ்ச்சி மோசடி தொடர்பில் எச்சரிக்கை. கனடாவில் காதல் வலையில் சிக்கி பணத்தை இழந்த பெண். தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் தெரிவு. ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆந்திர அரசு அறிவிப்பு. அனைத்து தேர்தல்களிலும் யானை சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி முடிவு. ஆபாச வார்த்தைகளால் எலான் மஸ்கை கடுமையாக திட்டிய பெண். நாக சைதன்யா சோபிதா திருமண பத்திரிகை வைரலாகி வருகிறது. இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். எங்கேயும் எப்போதும் எந்நேரமும் இலங்கை, இந்திய, கனேடிய செய்திகளை எம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் EC24 நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப். கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தி தளம். கனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள EC24 நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள். தொலைபேசி 4164145562 416-414-5562. இமெயில் EC24newskiruba@gmail.com. EC24news.com. யூடியூபில் EC24 நியூஸ். EC24 நியூஸ், உங்கள் செய்திகள் எல்லோரிடமும். கனடாவில் இசை நிகழ்ச்சி மோசடி தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகின் பிரபல இசைக்கலைஞரான டெய்லர் ஸ்விஃப்டின் நிகழ்ச்சி கனடாவின் சில இடங்களில் நடைபெற உள்ளது. இந்த இசை நிகழ்ச்சி பிரபலமானது என்ற காரணத்தினால் பலரும் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வதற்காக ஆர்வம் காட்டி வருகின்றனர். மக்களின் இந்த இசை ஆர்வத்தை பயன்படுத்தி பல்வேறு மோசடிக்காரர்கள் பணம் பறிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் இது குறித்து மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பிராம்டன் பகுதியில் பெண் ஒருவர் காதல் வலையில் சிக்கி பெருந்தொகை பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சமூக ஊடகம் வழியாக தொடர்பு கொண்ட பெண் ஒருவரே இவ்வாறு மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து விடயங்களிலும் தம்முடன் பரிமாறிக்கொண்டு நம்பிக்கையை ஏற்படுத்தி தம்மை ஏமாற்றி பணம் பறித்துள்ளதாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார். சுமார் $2 லட்சம் வரையில் இந்த பெண் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. இதன்போது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கட்சியின் கொறடாவாகவும் சத்தியலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றங்கள் தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால அரசியல் வழிநடத்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று காலை இடம்பெற்றது. சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான வஜிர அபேவர்தன அதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் யானை சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். பிரேசில் நாட்டில் G20 உச்சி மாநாட்டுக்கான குழு விவாதத்தில் கூட்டத்தினர் முன் பேசிய பிரேசில் அதிபரின் மனைவி ஜன்ஜா டி சில்வா எலான் மஸ்கை ஆபாச வார்த்தைகளால் கடுமையாக திட்டியுள்ளார். அப்போது கூடியிருந்தவர்கள் சிலர் அதனை வரவேற்று கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். இதற்கு எலான் மஸ்கும் பதிலடி கொடுத்துள்ளார். நீங்கள் அடுத்த தேர்தலில் தோற்றுப் போவீர்கள் என பதிலளித்துள்ளார். நடிகை சமந்தாவுடனான பிரிவுக்கு பிறகு நாக சைதன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை காதலிக்க ஆரம்பித்துள்ளார். நாக சைதன்யா தரப்பிலிருந்து கிரீன் சிக்னல் காட்டப்பட்டது. உடனடியாக இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. இந்நிலையில் அவர்களது திருமண பத்திரிகை வெளியாகியுள்ளது. அதில் தென் மாநிலங்களின் பாரம்பரியங்கள், மணமகன் மணமகள் பெயர்கள் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் டிசம்பர் 4ஆம் தேதி அவர்களது திருமணம் நடக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.